பேசுவ, சீக்கிரம் பேசி முடி. அண்ணே ஒரு கட்டு 300 ரூபான்னு கொடுங்க. அதுக்கு மேலே அதிகமாக கொடுக்க முடியாது எங்களால். என்னது 300 ரூபாவா? 300 ரூபாய்லாம் கட்டுப்படி ஆகாதுமா. 400 ரூபாய் கடைசியா உனக்காக 500 ரூபாய் சொல்லி இப்போ 400 ரூபாய்க்கு வந்திருக்கிறேன். 400 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. ஆளுக்கு எத்தனை கட்டு வேணுமோ? ஐயோ தொப்பி, நாங்கள் 400 ரூபாய் வாங்கி போய் எவ்வளோக்கு விற்று நாங்கள் எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறது? லாபம் சம்பாதிச்சு உங்களுக்கு தான் கொடுக்கணும் நம்மளுக்கு. எங்களுக்கு லாபம் ஒரு 10 நிமிஷம் நிற்காது. 400 ரூபாய் வாங்கி போனா 300 ரூபாய் கொடு. பெரியப்பா நீங்க வா. இருக்கா பேசி தானே இருக்கேன். இங்க கொஞ்சம் வாடி. என்னன்னு சொல்லு. ஒரு கட்டு 350 ரூபான்னு கொடுக்குறாங்க கேளு. எது 350 ரூபாவா? அக்கா 300 ரூபாய் கொடுத்தா வாங்கலாம், இல்லைன்னா வீட்டுக்கு போயிடலாம் கம்முன்னு. சரிம்மா, உங்களுக்காக 350 ரூபான்னு கொடுக்குறேன். எடுத்துன்னு போங்க. மணி வேற ஆகி போச்சு. சீக்கிரம் போய் வியாபாரத்தை பாருங்க. சரி, ஆளுக்கு ஒரு கட்டு எடுத்துக்கிறோம். ஒரு கட்டு வாங்கி போய் என்ன வியாபாரம் பண்ணுவீங்க? ஆளுக்கு ஒரு 2 கட்டு வாங்கி போய் விற்று வியாபாரத்தை பாருங்க. ஆமாம், அப்படியே ஒரு சும்மா கொடுக்குறாரு. ஆளுக்கு 2 கட்டு வாங்கி போகிறோம். ஒன்று போதும், அதுக்கு தான் காசு வச்சுக்கிறோம். பெரிய பொண்ணு பணத்தை கொடுத்துட்டு சீக்கிரம் வா போலாம். படலாம் கொடுத்துட்டேன். சரிங்க ஐயா, நாங்கள் கிளம்புறோம். போங்க போங்க. ஏம்மா கரும்பு அந்த பக்கம் தள்ளி வைமா. முகத்திலேயே குத்தி நிற்பேன். நீங்க தள்ளி நில்லுங்க. கீதா, ராணி, பெரிய பொண்ணு 3 பேரும் கரும்பு வித்து நில்லுங்க. நான் வீட்டுக்கு போய் சுதா பஸ் ஸ்டாப்ல போய் பார்த்து வரேன். அதெல்லாம் முடியாது. நாங்க மட்டும் எங்க வெயில நின்று விற்கணும். நீங்க மட்டும் வீட்டுக்கு போயிட்டு சொகுசா இருப்பீங்களா? அதெல்லாம் விற்க முடியாது. நாங்க எங்களுக்கு மட்டும் தான் விற்போம். ஆமா, உங்களுக்கு வேணா நீங்க இங்க இருந்து வித்துட்டு போங்க. வீட்டுக்குலாம் போயிட்டீங்கன்னா நாங்களும் இருக்க மாட்டோம் உங்களதெல்லாம். அக்கா ஒரு 1/2 மணி நேரம் இருங்க, வித்துட்டு நம்ம போயினே இருக்கலாம். இவ்வளோ நம்பில விட்டு போவாதீங்க. அவங்க கரும்பு எடுத்துன்னு போயிடுவாங்க வீட்டுக்கு. நீ சொல்றதும் சரிதா. சரி, வித்துட்டே போறேன். கரும்பு 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 வாங்குங்கம்மா. கரும்பு தித்திக்கும் கரும்பு, தேன் போல கரும்பு. வாங்குங்க வாங்குங்க, கரும்பு வாங்குங்க பொங்கலுக்கு. கரும்பு எப்படிமா? கரும்பு எப்படின்னா திரும்பி பாரு, தெரியும். நீட்டா கருப்பா இருக்கு பாரு, அதான் கரும்பு. ஏமா நான் அதை கேட்கல. விலை எவ்வளோன்னு கேட்டேன். அப்படி தெளிவா கேளுங்க. ஜோடி கரும்பு வந்து 130 ரூபாய். இது 130. 100 ரூபான்னு கொடுங்க. 100 ரூபாய்க்குள்ள வராது. வேணா 120 ரூபாய் தரேன், வாங்கிக்கோங்க. நீங்க வந்து கட்டை வாங்கினீங்கன்னா 500 ரூபாய் தான். கட்டை வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எப்படி கட்டை வாங்கிக்கிறீங்களா இல்லை 2 மட்டும் போதுமா? சரி, ஒரு கட்டு தான் கொடுத்துருங்க. வரமா. சரி, என் கரும்பு நான் வித்துட்டேன். நான் வீட்டுக்கு போறேன், நீங்க வித்துட்டு போங்க. அக்கா நீங்க ரொம்ப உஷார் தான். 2 கரும்பு வாங்க வந்தவங்கள ஒரு கட்டு கரும்பு வாங்க வச்சிட்டீங்களா? ஆமா, அதுக்கு ஒரு முகராசி வேணும். இப்போ ஒரு உண்மையை வித்துட்டு போ வீட்டுக்கு. போயிட்டு வரேன். கரும்பு வாங்குமா. கரும்பு கரும்பு. அப்படிதான் நல்லா கத்துங்க. கத்தி கத்தி வித்துட்டு வாங்க. நீங்க என்ன கிளம்பல இங்கிருந்து போங்க. அந்த மனசை வீட்டுல சுண்ணாம்பு வச்சதோ இல்ல மல்லாக்க படுத்துன்னு விட்டத்தை பார்த்துட்டுக்கா தெரியல. போனதான் தெரியும் வீட்டுல. சரி, நாளைக்கு காலையில நான் வீட்டுல பொங்கல் கும்பிட்டுட்டு எங்க வீட்டுக்கு வாங்க. எதுக்கு உங்க வீட்டுல எப்படி பொங்கல் கும்பிட்டுருக்கீங்க பாக்கிறதுக்கு சொல்றீங்களா? வரேன்க்கா. பெரிய பொண்ணு 5-10 கம்மி பண்ணி கேட்டா கூட கொடுத்துட்டு சீக்கிரம் வீடு போய் பொங்கல் வேலையை பாருங்க. கரும்பு கரும்பு கரும்பே. சரிக்கா, முதல்ல அண்ணா வந்து கேட்கட்டும், அப்புறம் கம்மி பண்ணுறத பற்றி நான் யோசிக்கிறேன். நான்லாம் 10 பைசா கம்மி பண்ண மாட்டேன்ப்பா. அப்படியே வீட்டுக்கு 2 கரும்பு எடுத்துன்னு போங்க. நான் வீட்டுக்கு கரும்பு எடுக்காம போயிட்டேன். எனக்கு 2 கரும்பு எடுத்து பெரிய பொண்ணு காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். சரிக்கா, எடுத்து வைக்கிறேன். நீங்கள் போங்க, போய் வீட்டில் போய் வேலையை போய் பாருங்க.